Hi friends, welcome to my channel Power of Commerce and Accountancy. நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தினம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதில் +1 +2லேருந்து ப்ரொஃபஷனல்ஸ் படிக்கிற எல்லாருக்குமே இந்த பேசிக்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி இன்ட்ரொடக்ஷன் பார்ட் பார்த்துருக்கோம். இப்போ இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் பார்ட் 2 பார்க்குறோம். அக்கௌண்டிங் சைக்கிள். அக்கௌண்டிங் சைக்கிளோட ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் என்னன்னு பார்த்துடலாம். As per the definition of accounting, recording and classifying, summarizing, finishing, all business transactions are the important stages in the accounting cycle. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட்டில் முக்கியமானது என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த அக்கௌண்டிங்கை ரெக்கார்ட் பண்ணணும். அடுத்து அது என்னென்ன இதில் வருது, என்னென்ன வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ணணும். அடுத்து அதை சம்மரைஸ் பண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே சேர்த்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் தான் அக்கௌண்டிங் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங் சைக்கிளில் ஃபஸ்ட்டு முக்கியமான 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 7 ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸ்டெப் 1 ஐடென்டிஃபையிங் அண்ட் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன். நம்ம பார்த்தது தான். ஃபஸ்ட்டு இது என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன், டெபிட் டிரான்சாக்ஷனா கிரெடிட் டிரான்சாக்ஷனா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுதான் ஐடென்டிஃபையிங். அடுத்தது அந்த டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்டிங் ஜேர்னல் என்ட்ரி. நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ரெக்கார்ட் பண்ண டிரான்சாக்ஷனை ஜேர்னல் என்ட்ரியாக போஸ்ட் பண்ணணும். அடுத்தது தேர்ட் ஸ்டெப் என்னென்னா போஸ்ட் பண்ண ஜேர்னல் என்ட்ரியை லெட்ஜர் என்ட்ரியாக போஸ்ட் பண்ணணும். 4th அன்அட்ஜஸ்டட் ட்ரையல் பேலன்ஸ். நம்ம ஜேர்னலும் லெட்ஜரும் போட்டிருக்கிறத ரஃப்பாக நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் ட்ரையல் பேலன்ஸ் போடுவோம். ஆனால் ட்ரையல் பேலன்ஸுங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அது ஒரு அக்கௌண்டிங் கிடையாது, அது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஸ்டெப் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற என்ட்ரிஸு. நம்ம ட்ரையல் பேலன்ஸ் போட்டதுக்கப்புறம் சில என்ட்ரிஸை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ் அதெல்லாம் போடுவோம். அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான என்ட்ரிஸ் தான் வந்து ஸ்டெப் 5. ஸ்டெப் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஜென்ரேட்டிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட்லாம் போட்டு லாஸ்ட்டாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக கொண்டு வந்துடுவோம். கடைசியாக புக்கை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இதுதான் வந்து அக்கௌண்டிங் சைக்கிள். ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஸ்டெப் 1 வந்து ஃபஸ்ட்டு அது என்ன மாதிரியான டிரான்சாக்ஷனுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஜேர்னலாக போஸ்ட் பண்ணணும், லெட்ஜராக போஸ்ட் பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணாத ட்ரையல் பேலன்ஸாக போஸ்ட் பண்ணி, அடுத்தது அதில் உள்ள என்ட்ரிஸை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட்டாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கொண்டு வந்து கடைசியாக புக்கை க்ளோஸ் பண்ணிடுவோம். இதுதான் அக்கௌண்டிங் சைக்கிளோட ஒரு சின்ன ஷார்ட் ஃபார்ம். இதோட பிக்கு வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய், டேக் கேர்.